ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சச்சரிதம் அத்தியாயம் 43 அண்டு 44. பாபா மகா சமாதி அடைதல் தொடர்ச்சி. ஏற்பாடுகள்: பாபா சமாதி மந்திர் கட்டுதல், 72 மணி நேர சமாதி, செங்கல் உடைதல், ஜோக்கின் துறவு, பாபாவின் அமுத மொழிகள், இவையெல்லாம் தான் நான் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். முன்னேற்பாடு என்னென்னா, ஒரு மனிதன் தன்னுடைய இறுதி மரண தருவாயில் இருக்கும்போது அவனுடைய போகும் வழி இயற்கையாகவும் ஈஸியாகவும் இருக்கணும்ன்ட்டு இந்த உலக விஷயங்கள்லேருந்து அவனுடைய மனசை மீட்டு ஆன்மீக சம்பந்த விஷயங்களில் அந்த மனசை நிலைநிறுத்தும்படி அந்த எண்ணத்துடன் சில ரிச்சுவல் புக்ஸு பாராயணம் செய்யப்படுவது ஒரு பொதுவான வழக்கம். ஒரு மகரிஷியுடைய பையனால் பரீட்சித்து மகாராஜா ஒரு முறை சாபமிடப்பட்டு ஒரு வாரம் கழித்து அவனுடைய இறுதி மரணத் தருவாயில் இருந்தபோது அந்த நேரத்தில் மாபெரும் ரிஷி முனிவரான சுகர் அவனுக்கு பாகவத புராணத்தை விளக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்றளவும் பகவத்கீதை, பாகவதம், இன்னும் சில பல நூல்கள் மனிதனுடைய மரணத் தருவாயில் அதெல்லாம் வாசிக்கப்படுறது. நம்ம பாபாவுடைய கடவுள் அவதாரத்துக்கு இந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் தேவையில்லை. ஆனால் பாபா என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய மக்களுக்கு ஒரு வழிகாட்டும் விதமாக இந்த வழக்கத்தை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நம்ம டைம் வந்துடுத்து, நம்ம இந்த உலகத்தில் இந்த உடல்லிருந்து நம்ம சீக்கிரமாக சமாதி அடைய போகிறோம் அப்படின்ட்டு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, திரு வசே அப்படின்ற ஒரு பக்தரை கூப்பிட்டு ராம விஜயம் அந்த புஸ்தகத்தை பாராயணம் செய்யபடி சொல்கிறாரு. அந்த வசே என்ன பண்ணுறாருனா, வாரத்துக்கு 2 முறை அதை படிக்கிறாரு. இரவும் பகலும் அதையே படிக்கும்படி திருப்பி பாபா சொல்கிறாரு. அவர் 3 நாட்களில் 2வது பாராயணத்தையும் முடிச்சிடுறாரு. இப்படியே ஒரு 11 நாட்கள் கடந்து செல்கிறது. மீண்டும் 3 நாள் அவர் திரும்பி அந்த ராம விஜயத்தை படிச்சுட்டு ரொம்ப டயர்டாயிடுறாரு. அதுக்கு மேலே அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பாபா என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டு தானே என்ன பண்ணுறாரு, தனியாக அமைதியாக இருக்கிறதுக்கு முடிவு செய்கிறாரு. அவருடைய ஆத்ம ஞான போதத்திலேயே மூழ்கி கடைசி வினாடிக்கோசரம் காத்திருக்காரு. இப்படியே நாட்கள் போயின்னு இருக்க 2-3 நாட்களுக்கு முன்னாடியே தன்னுடைய காலையில் போய் அந்த பிச்சாதனம் பிச்சை எடுப்பார் இல்லையா, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு நியதி இல்லாமல் அதெல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு மசூதியிலேயே தங்கிடுறாரு. அவங்களுடைய பக்தர்களையும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருங்க, எதுவும் நீங்கள் கவலைப்பட வேணாம், மனசு உடையாதீங்க, வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணின்னு இருக்காரு. ஆனால் தன்னுடைய இந்த சரீரத்திலேருந்து போகிற அந்த உயிர் எப்போ அப்படின்றத யாருக்கும் அவர் சொல்லலை. தினந்தோறும் அந்த மசூதிக்கு அவரோட வந்து காக்கா சாஹேப் ஜீத்தித்தும் பூட்டியும் ஆஃப்டர்நூன் அவரோட தான் பாபாவோட உட்காந்து சாப்பிடுவாங்க. அன்றைக்கி அந்த அக்டோபர் 15, 1918 வருடம் ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்றாரு. ஆனாலும் இந்த லக்ஷ்மிபாய் ஷிண்டே, பாகோஜி ஷிண்டே, பயாஜி, லக்ஷ்மணன், பாலா ஷிம்பி, நானா சாஹேப் நிமோன்கர் இப்படிப்பட்ட பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மசூதியிலேயே பாபாவை சூழ்ந்துட்டு இருக்காங்க, அங்கேருந்து போக மாட்டேன்றாங்க. நம்ம ஷாமா என்ற மாதவராவ் தேஷ்பாண்டே என்ன பண்ணுறாருன்னா, அந்த படிக்கு கீழே உட்காந்துட்டுருக்கார். அப்போ தான் பாபா அந்த லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு அந்த 5 நாணயம் ஒரு முறையும் 4 நாணயம் ஒரு முறையுமா 9 நாணயத்தை தர்மம் கொடுத்துட்டு, அப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த மசூதியில் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லை, என்னை கொண்டு போய் அந்த பூட்டியோடைய கல் கட்டிடத்தில் கொண்டு போய் என்னை அங்கே வச்சுருங்க, நான் அங்கே கொஞ்சம் நலமுற்று சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த வார்த்தையை சொல்லும்போதே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பயாஜி கோதே அப்படின்ற பக்தருடைய உடம்பில் சாஞ்சி தன்னுடைய மூச்சை விட்டுடுறாரு. அந்த நேரத்தில் அவருடைய மூச்சு நின்றுடுத்து அப்படின்றத பாகோஜி கவனித்து என்ன பண்ணுறாருன்னா,
நானா சாஹேப் நிமோன்கர்கிட்ட அதை கன்வே பண்ணுறாரு. நானா சாஹேப் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து பாபா வாயில் ஊற்ற அந்த தண்ணி உள்ளே போகாமல் வெளியில் வந்துடுறது. அப்போது எல்லாருமே பலமாக அழத் தொடங்கி கதற ஆரம்பிச்சிடுறாங்க. பாபா அந்த நேரத்தில் கொஞ்சம் தன்னுடைய கண்ணை திறந்து அப்படின்னு மூடின மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தெரியறது அவர் தன்னுடைய பூத உடலை விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டார், உடல் மூலியமாக நீர்ந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி உண்மை ஆயிடுறது. அவர் சமாதி ஆயிட்டார் அப்படின்ற செய்தி அந்த சிரடி கிராமத்தில் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு காட்டுத்தீ போல் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிடுறது. அங்கே இருக்கிற ஆண்கள், பெண்கள், குழந்தைங்கள், பக்தர்கள் எல்லாம் மசூதிக்கு ஓடி வந்து பாபாவுடைய இழப்பையும் துயரையும் வெவ்வேறு விதங்களில் அவங்களுடைய கஷ்டங்கள் மூலியமாகவும் கண்ணீர் மூலியமாகவும் வெளியிடுறாங்க. சிலர் வந்து அந்த தெருவில் உருண்டு புரள்றாங்க, சிலருக்கு மயக்கம் வந்து மூர்ச்சை ஆயிடுறாங்க. எல்லார் கண்ணிலேருந்தும் தார தாரையாக கண்ணீர் வழியிறது. மொத்தமும் வருத்தத்தால் பிடிக்கப்பட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது தான் அவங்களில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாபாவுடைய அந்த மொழிகள் அவர் என்ன சொன்னாரோ வாழ்ந்தபோது அதை வந்து அவங்க ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் வரும் காலத்தில் அவர் சொன்னதாக தான் ஒரு 8 வயது பையனாக தோன்ற போகதாகவும் அப்படின்றத அந்த பக்தர்கள்ட்ட சில பேர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் எப்படின்னா, ஒரு பரமாத்மா அண்டு ஞானியின் மொழிகள், இதை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்ட்டு ஏற்கனவே கிருஷ்ணாவதாரத்தில் ஸ்ரீ விஷ்ணு இதே மாதிரியான காரியத்தை தான் நிகழ்த்தியிருக்கார். அந்த ஜெயிலேருந்து தேவகி முன் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஒளி பொருந்திய சின்ன குழந்தையாக தன்னுடைய 4 கையிலையும் ஒரு ஆயுதங்களை ஏறிந்தி 8 வயது பாலகனாக தான் அவர் காட்சி அளிக்கிறார். அந்த அவதாரத்தின் போது தான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பூமியுடைய பாரத்தை குறைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவதாரம் எதுக்குன்னா, அவங்களுடைய பக்தர்களுடைய முன்னேற்றத்துக்கானது தான். அதனால் இதுக்கு ஏன் பயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஞானிகளின் வழி எப்படியோ அது வந்து எல்லா எல்லையையும் அறிவையும் கடந்தது. சாய்பாபாவுக்கு எப்பவுமே அவர் சொல்லுவார் இல்லையா, தன்னுடைய பக்தர்களுடன் பல தலைமுறை தொடர்பு கொண்டிருக்கேன் அப்படிம்பார். அது வந்து பார்த்திங்கன்னா, ஷாமா விஷயத்தில் 72 ஜென்மங்கள் நான் உன்னோட தொடர்பில் இருக்கேன் அப்படிம்பார். இப்படிப்பட்ட சாய்பாபா நிச்சயமாக திரும்பியும் 8 வயது பாலகனாக ஒரு ரூபத்தில் தோன்றுவார் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கை போடுறாங்க. நிச்சயம் வந்துடுவார்ன்றது உண்மையாகவே அது ஆயிருக்காது. அப்போது அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அவர் இந்த பூத உடலை விட்டுட்டார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. வானாய் விரிந்தோங்கும் ஸ்ரீ பிரம்மமே, நீயாய் எனையாண்ட சிவ விஷ்ணுவே, கோடி கோடி மனம் கொழிந்திடவா, வாடி வாடுமென அழுதிடவா, ஆத்ம ஞான மன சாற்றுகையில் ஆதி அந்த மதில் கேட்டிடவா, பிரம்மாண்ட நாயகனே, ஷீரடியின் மாமன்னன் நீயே. அந்த நேரத்தில் அவரை வந்து எப்படி முறைப்படி நம்ம வந்து அவரை கிரிமேஷன் பண்ணுறதா இல்லைன்னா அவரை பூமியில் புதைக்கிறதா அப்படின்னு பல கொஸ்டின்ஸ் வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட ரைஸ் ஆகுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் வந்து அந்த முஸ்லீம்ஸ் வந்து பாபாவுடைய உடலை வந்து ஒரு திறந்த வழியில் அடக்கம் பண்ணி அதுக்கு மேலே ஒரு சமாதி கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. குஷால் சந்து அப்படின்றவரும் அமீர் சக்கர் அப்படின்ற பக்தர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதையே தான் அந்த திறந்த வழியில் அடக்கம் செஞ்சு அது மேலே ஒரு சமாதி கட்டணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ராமச்சந்திர பாட்டில் அப்படின்னு ஒரு கிராம அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து எங்களுக்கு சரிப்படாது, பாபாவை வந்து அந்த வாதா அந்த பூட்டியோட கல்கட்டிடத்தில் தான் நம்ம வந்து அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு கருத்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு பற்றி ஒரு கண்டினியூஸாக விவாதம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பூர்த்தி அடைய மாட்டேங்கிறது. இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 36 மணி நேரம் இந்த டிஸ்கஷனும் விவாதமும் நடந்துட்டுருக்கு. அப்போது அந்த ஒரு புதன்கிழமை காலையில் பாபா என்ன பண்ணுறாருன்னா, அந்த லக்ஷ்மணன் பாமா அப்படின்ற அவருடைய கனவுல தோன்றி அவரை தங்கிட்ட அழைத்து, நீ சீக்கிரம் எழுந்திருப்பா, பாபு சாஹேப் என்ன நினைக்கிறான், நான் இறந்து விட்டதாக நினைக்கிறான், அவர் வரமாட்டார், நீ என்ன பண்ணு, போய் அந்த காலை ஆரத்தி வழிபாட்டை நடத்தி ஆரத்தியையும் பூஜையையும் செய் அப்படின்றாரு. உடனே லக்ஷ்மணன் மாமா என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து வராரு. அவர் கிராம ஜோசியர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஷாமாவுடைய ஒரு தாய் மாமன், ஒரு வைதிக பிராமணர். எப்பவுமே பாபாவை காலையில் தரிசனம் பண்ணிட்டு
ஊரில் இருக்கிற கிராம தெய்வங்களையும் மற்ற கோவில்களையும் பார்த்து வணங்குறது அவருடைய வழக்கம். அவருக்கு பாபாட்ட எப்பவுமே ரொம்ப பிரியமும் பக்தியும் உண்டு. இந்த கனவு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பூஜா திரவியங்கள் அந்த பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற சில பக்தர்களின் எதிர்ப்பையும் மீறி அங்கே வந்து உரிய சம்பிரதாயத்தோடு அந்த பூஜையையும் காலை ஆரத்தையும் நடத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. மத்தியானம் என்ன பண்ணுறாரு, பாபு சாஹேப் ஜோக் என்ன பண்ணுறாருன்னா, காலையில் இவர் பண்ண மாதிரியே மற்ற பக்தர்களோடு வந்து மத்தியான ஆரத்தையும் அவர் செஞ்சு முடிச்சுட்டு அவரும் கிளம்பிடுறாரு. பாபாவுடைய ஃபைனல் வேர்ட்ஸுக்கு அந்த கிராம மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்து அவருடைய அந்த உடலை வந்து வாடாவில் தான் வைக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அந்த கல் கட்டிடத்தில் ஒரு சென்ட்ரல் பிளேஸில் தோண்ட தொடங்குறாங்க. அடுத்த நாள் ஈவினிங்கு அந்த ரகலாலேருந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவரும் மற்ற இடங்கள்லேருந்து மக்களும் வராங்க. வந்து இந்த முடிவை ஏற்றுக்கிறாங்க. சரி, வாடாவில் நம்ம பாபாவை சமாதி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் பம்பாயிலேருந்து அமீர் பாயும் கோபர்காம்லேருந்து அந்த அதிகாரிகளும் வந்து பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஷிரடி மக்கள்கிட்ட சில கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாபாவுடைய அந்த உடம்பை ஓப்பன் பிளேஸில் தான் அடக்கம் செய்யணும்னு சொல்லி சில பேர் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாரு. அது வந்து வாடாவில் நம்ம பாபாவை அடக்கம் பண்ணலாமா இல்லை ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணலாமா அப்படின்ற போது என்ன ஆகுதுன்னா, வாடாவில் பண்ணுறதுக்கு 2 times வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டு கிடைக்கிறது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கலெக்டர்கிட்ட போயிட்டு இதை பற்றி ஒரு குறிப்பாக சொல்லிடலாம் சொல்லி பார்க்கும்போது இந்த காக்கா சாஹேப் தீட்சித்தை வந்து அகமத் நகருக்கு அவர் கிளம்பலான்னு தயாராகிறாரு. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, 2 பிரிவுகிட்டே ஒரு சாரார் வந்து ஓப்பன் ஸ்பேஸும் 2+2 ஓட்டர்ஸ் வந்து நம்ம கல்கட்டிடத்தில் வைக்கலான்னு சொல்கிறாங்க இல்லையா. 2 பேருமே ஒன்றா சேர்ந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து பாபாவை வாடாலேயே வந்து நம்ம சமாதி கட்டிடலாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த புதன்கிழமை சாயந்தரமே பாபாவுடைய அந்த மேனி வந்து ஒரு அலங்கரிக்கப்பட்டு ஒரு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அந்த வாடாவில் எந்த இடத்துல உரிய சம்பிரதாயத்தோடு அதை வைக்கணுமோ அந்த இடத்துல முரளிதரர் அப்படின்ற ஒரு சிலைக்கோசரம் தானே முதல்ல அந்த இடத்த கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல பாபாவுடைய உடல் அடக்கம் செய்யப்படுறது. உண்மையிலே பார்த்திங்கன்னா பாபா அந்த இடத்துல முரளிதரர் ஆயிடுறாரு. எந்த இடத்துல எவ்வளவு அதிகமான பக்தர்கள் அந்த அமைதியையும் மனசாந்தியையும் தேடி ஷிரடிக்கு போகிறாங்களோ, எங்கே போயின்னு இருக்காங்களோ அத்தகைய கோவிலாகவும் இன்றைக்கி அந்த புனித இடமாகவும் அந்த ஊட்டியோடைய கல் கட்டிடமான வாடா தொடங்கிடுத்து. பாபாவுடைய ஃபைனல் ரைட்ஸ் அண்ட் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பாலா சாஹேப் பாட்டே அப்படின்ற ஒரு பக்தராலையும் இன்னொரு அடியவரான ஒரு உபாசினி அப்படின்ற ஒரு பக்தராலையும் அதை நிறைவேற்றி பட வச்சிடுறாங்க. இந்த ப்ரொஃபஸர் நர்கே அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறாரு. பாபாவுடைய உடல் வந்து இந்த டிஸ்கஷன்லேயும் அந்த கன்ஃபியூஷன்லேயும் ஓப்பனில் சமாதியில் வந்து வைக்கணுமா இல்லை கல்கட்டிடத்தில் வைக்கணுமா அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தபோது 36 மணி நேரம் இந்த பாபா உடல் வந்து ஒரு ஓப்பன் பிளேஸில் திறந்து வச்சுருந்தா கூட அவருடைய அந்த பாடி வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் ஆகாமல் அவருடைய ஹேண்ட்ஸு பாடி எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் போட்டிருந்த அந்த கஃப்னி மற்ற துணிகள் எல்லாமே கிழிக்கப்படாமல் அப்படியே கயிற்று எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் நர்கே வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.